அதாவது பொதுவாக வந்து கேமில் மட்டும் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தோல்வி தான் ஒருத்தருடைய வெற்றி கொடுக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும்னா ஒருத்தர் தோத்தே ஆகணும், அதான் கேம். ஆனால் நம்மளுடைய ஃபேமிலிலேயோ இல்லை நம்ம நண்பர்கள்லேயோ இல்லை நம்முடைய உற்றார் உறவினர்களையோ அது கிடையாது. அதாவது ஒருத்தரை வெற்றி பெற வச்சு நாமளும் வெற்றி பெற முடியும். நாம் வெற்றி பெற வச்சு எப்படி வெற்றி பெறுறது? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முடிஞ்சால் நம்மளுக்கு பொருளாதார ரீதியில் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஐடியா கொடுக்கலாம், அவங்களுக்கு வேறு எந்த ரூபத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி அவங்க ஓரளவு முன்னேறி வந்தாங்கன்னா, வேலுடைய ஃப்ரெண்டு முன்னேறிக்கா இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, வேலுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அதில் வேலும் வெற்றி பெறுறோம், நாமளும் வெற்றி பெறுறோம். அதே மாதிரி நம்ம பொண்ணு ஏதோ படிக்காங்க, பையன் படிக்காங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு படிப்புக்கான செலவு பணமோ என்னென்ன கொடுக்குமோ கொடுத்து அவங்க படித்து நாளைக்கு நல்ல ஒரு பட்டம் பெறும் பொழுது இவருடைய பையன் இவருடைய பொண்ணு படிச்சிருக்காங்கும்போது அவங்களுடைய வெற்றி நம்மளும் வெற்றி ஆகுது. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நாம் வெற்றி பெற வச்சு வெற்றி பெற முடியும். அதாவது உண்மையிலே வந்து உண்மையான வெற்றி எது அப்படின்னா ஒருத்தர் தோக்கடித்து வெற்றி பெறுறதில்லை, வெற்றி பெற வச்சு வெற்றி அடைவதே உண்மையான வெற்றி. மீண்டும் சந்திப்போம்.